இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச மீறி இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த கம்பெனியவே விலைக்கு வாங்கிட்டீங்கல்ல? ஐயோ, பணத்திமிராலெல்லாம் விலைக்கு வாங்கல அஞ்சலி. அது இந்த கம்பெனியோட எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தான். உடம்புக்கு முடியல, பிசினஸ் ரன் பண்ண முடியலன்னு என்கிட்ட கம்பெனியை மொத்தமா வித்துட்டாரு. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ரீசன் இருக்கணுமே. வேற எந்த ரீசனும் இல்லையா அஞ்சலி? அது நீ இங்க வேலை செய்யற, உன்னை கண்ணு முன்னாடி வச்சுக்கணும்லாம் நான் ஒண்ணு இந்த கம்பெனியை வாங்கல அஞ்சலி. புரிஞ்சுக்கோ. சரி இருக்கட்டும். எனக்கு இந்த கம்பெனி இல்லனா வேற எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்காதா என்ன? இப்பவே கிளம்புறேன். குட் பை. அப்ப தோத்துட்ட. தோத்துட்டல அஞ்சலி. என் அஞ்சலி இப்படி தோத்துட்டு ஓடுறத பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு. யார் தோத்தா? யார் தோத்தா? நீதான். என்கிட்ட போராட முடியாம, என்ன ஜெயிக்க முடியாம தோத்துட்ட. என் அஞ்சலி இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு பயந்து தானே இங்க இருந்து ஓடுற. டேய், உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? அப்ப என்ன ஃபேஸ் பண்ணு. என்ன ஃபேஸ் பண்ணா நான் ரொம்ப நல்லவன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுட்டா அப்படியே மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ ஆரம்பிச்சிருவ. என்ன அஞ்சலி, அதான உன் பயம்? என்ன அஞ்சலி, உன் மேல உனக்கே கான்பிடன்ஸ் இல்லையா? டேய், யாருக்கு பயம்? எத்தனை வருஷம் ஆனாலும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் நல்லவனாவே நினைக்க மாட்டேன். உன்னை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். இவரு ரகுவரன். இன்னையில இருந்து இந்த கம்பெனில என்னோட PA கம் மேனேஜர். ஓகே, எல்லாரும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த சந்தோஷமான தருணத்தில் மாப்பிள்ள, ஐயோ சாரி, மகேஷ் சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார்னு நாம் கதைகளில் தான் படிச்சிருப்போம். ஆனால் அந்த கதைகளெல்லாம் உண்மையாக்க தான் மகேஷ் சார் வந்திருக்காரு. ஓ, கடவுள் ஒரு பக்தனை சோதிச்சு பார்த்து தான் நல்லது செய்வார். ஆனா மகேஷ் சார், அவர்கிட்ட உதவின்னு யார் வந்து நின்னாலும் அவர் யோசிக்காம செய்வார். அப்படிப்பட்ட ஒருத்தரோட நல்ல மனசை நாம எல்லாரும் நல்ல விதமா புரிஞ்சுக்கணும். இவர் நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் கிடைச்ச பொக்கிஷம். அவரை போற்றி பாதுகாக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் அவரை கஷ்டப்படுத்திடவே கூடாது. இனி வெற்றியோட கடந்த காலத்துல மட்டும்தான் நீ இருப்ப. எதிர்காலத்துல நீ இருக்கவே கூடாது. அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். அதுக்கு நீ எந்த வகையிலும் தடையா இருக்க கூடாது. கண்டிப்பா மாமா. அவரை நீங்க வெளியே எடுத்து அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். மீனாட்சி, மாமா போய் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வா. இந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல உனக்கும் வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த காலத்திலயும் அவன் வாழ்க்கைக்குள்ள நீ வரமாட்டேன்னு எழுதிருக்கு. நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு.
பாத்தியா, நான் நினைச்ச மாதிரியே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் சவால்ல ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? இனி என் புள்ள இந்த வீட்டுக்கு வருவான். பழைய வெற்றியா நான் அவனை மாத்துவேன். ஏன் கூடவே இருப்பான். இந்த ஜென்மத்துல உனக்கும் என் புள்ளைக்கும் இருந்த உறவு மொத்தமா அந்து போச்சு. இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்துடாத. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. போ. மீனா, அத்தை, நம்ம குடும்பத்தை புடிச்ச தலைவலி இன்னையோட ஒழிஞ்சுது. வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லி வீட்டை எல்லாம் நல்லா சுத்தமா கழுவி விட சொல்லு. சரிங்க அத்தை. வெற்றி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் சாவுக்கு வெற்றி தான் காரணமா இருந்திருக்காரு. அதை இத்தனை நாளா மறைச்சிருக்காரு. என் வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. அந்த துரோகத்தை ஏத்துக்கிட்டு என்னால அந்த வீட்ல வாழ முடியாது. அக்கா, மாமா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நீயே சொன்னியேக்கா. இப்ப எனக்கு மாத்தி பேசுற. அவர்தான் செஞ்சிருக்காரு. உண்மை தெரிஞ்சா நான் அவரை விட்டு போயிடுவேன்னு நடிச்சிருக்காரு அஞ்சலி. நான் இனிமேலும் ஏமாற தயாரா இல்ல. நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். இந்த ஜென்மத்துல நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அக்கா, எனக்கா பேசுற? மாமா ரொம்ப நல்லவர்க்கா. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ தப்பா யோசிக்காத. துளசி, ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ற ஆளே இல்லையே. சரி, இப்ப அப்படியே நடந்திருந்தா கூட அது ஆக்சிடென்ட் தானே துளசி. வேணும்னு யாராச்சும் பண்ணுவாங்களா? துளசி, இப்படியெல்லாம் நீ பேசாத.